ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து பலாப்பழம் வச்சு பலாச்சோலையை வச்சு ஒரு பாயசம் பண்றேன். நான் தேங்காய் பால் அரைச்சி விட்டு பண்றேன். ஆனா அதை வந்து என்ன தெரியுமா, அரிசியில பண்ணாம லாப்சியில பண்றேன். ஒரு கப்பு லாப்சி எடுத்துட்டேன் நான். இந்த பாருங்க, மீடியம் சைஸ் கப்பு, மீடியம் இந்த பாருங்க, இந்த சைஸ். ஒரு கப்பு தலையோட எடுத்துட்டு இருக்கேன். லாப்சி. அது வந்து வறுக்காக இருக்க ஒன்றும் வேண்டாம், அப்படியே லாப்சியை வேக விட்டா போறோம். தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காவை எடுத்துட்டு நல்ல பால் உள்ள காயா எடுக்கணும். வெள்ளை ஓட்டு காய் நீங்க எடுத்துட்டா பால் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். முத்தின காய், ரொம்ப முத்தலா இருந்தா காய் வந்து தேங்காய் பால் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கடையில கூட தேங்காய் பால் அப்படியே பேக்கெட்ல இன்ஸ்டன்டா வச்சிருக்கா. பட் நான் அது வாங்க மாட்டேன், ஏன்னா அதுல ப்ரிசர்வேட்டிவ் போடுவேன் அப்படிங்கறதுனால நான் வாங்க மாட்டேன். அப்ப பண்ணும்போது அப்ப பால் எடுத்து அப்ப நான் வந்து பண்ணுவேன். பால் எடுத்து அப்ப நான் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு மூடி தேங்காயில நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பால். முதல்ல எடுத்த பால், ரெண்டாவது பால் திக்கா இருக்கும் இது, அந்த பால். அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது பால் எடுப்பேன். கிரமமா எல்லாரும் 3 பால் எடுப்பா. ஆனா அந்த 4வது பாலையே நான் ஒட்டுக்க எடுத்துருவேன். எனக்கு வந்து அப்பதான் திருப்தியா இருக்கும். அந்த 3வது 4வது பாலை சேர்த்துருவேன். 1 2 பாலையும் சேர்த்துருவேன் நான். இது தனியா அது தனியா. இப்ப 3வது 4வது பால் எடுத்ததுல இந்த லாப்சி, ஒரு கப் லாப்சி, இதை வந்து வேக விட்டு வச்சிருக்கேன். நல்ல ஒரு 10 சிட்டி விட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா குழையும். அது அரிசியா இருந்தாலும் அப்படிதான் குழையணும், அது நல்லா இருக்கும் பால் பாயசத்துக்கு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் 1/4 கிலோ சொளம் வாங்கிட்டேன் நான். அதுல வந்து ஒரு 7 சொளம் இருந்தது. நல்லா அதை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது போல அந்த கொப்பரை தேங்காய், அதை வந்து நல்ல பொடியா நறுக்கி இந்த நெய்யில வறுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா கூட நார்மல் தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை பழமோ ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் சேராது, அவ்வளவா சேராது அது அவ்வளவா. அதனால இது வந்து தேங்காய் பல்லா போட்டா நல்லா இருக்கும்னு அதை போட்டேன். அப்புறம் வந்து வெல்லம் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ. இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 1/4 கிலோ வெல்லம் ஈஸியா வேணும் உங்களுக்கு. அதனால அந்த வெல்லம். இப்ப வந்து இந்த தேங்காயை வந்து நல்லா நெய்ல வறுத்து வச்சிருக்கேன். நல்லா பொரிச்சு வறுத்து கோல்டன் கலர்ல வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த பலாச்சோலையை வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். நம்ம நெய்யில கொஞ்சம் வதக்கிண்டானாக்கா அது நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கிடணும். நெய்ல தான் வதக்கணும், வேற எதையும் போட்டுக்காது. பட்டர் கிட்ட எதுவும் போடாதீங்க, நெய் தான் வாசனையா இருக்கும். இதுக்கு கண்டிப்பா ஏலக்காய் போட வேண்டாம், ஏன்னா ஏலக்காய் போட்டெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பலாப்பழத்தோட வாசனை போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3-4 பால் எடுத்து வேக விட்ட தண்ணி போக மீதி இருந்ததுனாக்கா அதை வந்து இதுல ஊத்தி இதுல வந்து வெள்ளத்தை வந்து போட்டு கரைய விடலாம். அப்படி நீங்க இது பண்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் பால் வாசனை போகாது. சப்போஸ் தேங்காய் பால் போடல, நம்ம இந்த வெறும் பால் ஊத்தலாம்னா அது ஆப்ஷனல் தான். அது வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அதனால நான் எடுத்தா முழுசா தேங்காய் பால் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் நான். முழுசா தேங்காய் பால்ல வேக விட்டு பண்ணாதான் அது வந்து நல்லா இருக்கும். அதனால தேங்காய் பால் தான் நான் நிறைய இதுக்கு வந்து பலாப்பழத்துக்கு வந்து தேங்காய் பால் பாயசம் தான் நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க இப்ப மாம்பழத்துல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த இந்த பால் நல்லா இருக்கும், நல்ல அந்த கிரீமி மில்க். இப்ப பாருங்க, அந்த பலாச்சோலையை கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வாசனைக்காக வேண்டி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/4 கிலோ வெள்ளத்தை போட்டு அந்த வெள்ளம் கரையறதுக்கு தண்ணி விட்டா போறோம் நமக்கு. அப்புறம் நம்ம வந்து இந்த லாப்சியை இது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கும் போது அந்த லாப்சியை போட்டு கொதிக்க விடணும். கடைசியில இந்த பாலை விட்டு 1 2 பாலை விட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 2 கொதி விடுவேன். ஏன்னா நம்ம வெளியில வச்சோம்னா கெட்டு போகாம இருக்கும், புளிக்காம இருக்கும். அதெல்லாம் ஒரு இது. சாதாரணமா அந்த பால் வந்து விட்டாலாம் நிறைய பேர் வந்து அதை கொதிக்க விட மாட்டா. பட் எனக்கு வந்து அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டாதான் கொஞ்சம் இதுவா இருக்கும், திருப்தியா இருக்கும். அதனால அந்த மாதிரி இது வந்து சம்பா கோதுமையில நீங்க வாங்கி இதை பண்ணின எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லாப்சி கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பா கோதுமை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பண்ணின எல்லாலும் ரொம்ப நல்லா இருக்கும். கிரமமா அரிசியில தான் இதை பண்ணுவேன். பட் நான் தான் கொஞ்சம் வித்தியாசமா லாப்சியில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த வெல்லம் வந்து கரையட்டும் நல்லா. இது கரைஞ்ச உடனே இதுல அப்புறமா அடுத்த செக்மெண்ட் வந்து லாப்சி போடணும்.
இப்போ பாருங்க வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா அந்த இது லாப்சி அதெல்லாம் போட்டு கலரிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வந்துருக்கு பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா. ஸோ நல்லா கரைஞ்சிடுத்துது. கரைஞ்ச உடனே இந்த பாருங்க இந்த ஸ்டேஜில் இந்த 1-2 பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி இதில் கொட்டிடணும். கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், கரெக்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த கொப்பரை தேங்காய், இதையும் இதில் போட்டுடணும். இதை போட்டு கொதிச்ச உடனே நம்ம அணைச்சிட்டு நல்ல ஒரு கரண்டி குழுக்கரண்டி, சின்ன குழுக்கரண்டியால ஒரு கரண்டி இது தலையில நெய்யை ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உருகிண்டு அப்படியே நல்லா இருக்கும். இதுதான் வாசனை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டானாக்கா போறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்துல வேணுமோ அதுல மாத்திக்கலாம். இப்ப நான் இழுப்பு சட்டியில இருந்து இந்த குக்கர்ல மாத்தினேன், ஏன்னா குவான்டிட்டி கூட போயிடுது. இந்த மாதிரி நல்ல கிளாவி கலரும் போது கீழே கீழே கொட்டிடாம இருக்கணும். நமக்கும் பாத்திரம் பெருசா இருந்தா ஈஸி. நிறைய பாத்திரமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே பாத்திரத்துல அலம்பிட்டு பண்ணிட்டேன்னா நமக்கு 10 ஜாஸ்தி சேராது. கிளீன் பண்றதுக்கும் இதுவா ஈஸியா இருக்கும் நமக்கு. இவ்வளவுதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். கொதிச்சுட்டு நம்ம பாத்திரத்துல மாத்திடலாம். ஒரு கரண்டி நெய் கண்டிப்பா போடுங்க, அப்பதான் நல்லா மணமா இருக்கும். ஏன்னா ஏலக்காய் நம்ம போடுறது இல்லை இல்லையா, ஏலக்காய் போட்டோன்னா பலாப்பழத்தோட வாசனை அடிச்சிடும். அதனால அந்த நெய் மணமும் தேங்காய் பால் மணமும் அந்த பலாப்பழ வாசனையும் ஈக்குவலா அழகா ஆப்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த டிஷ் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு டிஷ்ஷோட வந்து மீட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ISSP பானுசங்கர்.